ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் உங்கள் ஐஐடிஎன். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்துக்கிட்டே எப்படி ஏர்ன் பண்ணிவிட்டு நம்ம காலேஜ் ஃபீஸ் பே பண்ணலாம், அந்த அளவுக்கு எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே வீட்டிலேருந்து பண்ணுறது இல்லாட்டினா காலேஜ்லேருந்து பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து காலேஜ் போகும்போது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்கும் 19-18 ஆயிரும். அதுக்கப்புறமும் திருப்பி பேரண்ட்ஸ் மேலே பேர்டன் போடுறது, நிறைய பேர் லோன் எடுத்து பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்மளா காலேஜ்லேருந்து படிச்சுக்கிட்டே எப்படி ஏர்ன் பண்ணிவிட்டு காலேஜ் ஃபீஸும் பார்த்துக்கிட்டு அப்புறம் டெய்லி எக்ஸ்பென்ஸும் எப்படி கவர் பண்ணுறது, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோமேத்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா பேசிக்காக மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் எழுதணும், அவ்வளோதான். இந்த இதெல்லாம் ஸ்கூல் லெவல் ப்ராப்ளம்ஸ். நீங்கள் 11th 12th இல்லை 10th இல்லை 12th அந்த லெவல் இருக்கும்ல, அந்த ப்ராப்ளம்ஸ்க்குலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்கள் சொல்யூஷன் எழுதணும். சொல்யூஷன் எழுதிட்டு கரெக்டாக ஆன்சர் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமுக்கும் காசு கொடுப்பாங்க. ஒரு கொஞ்சம் டஃப்பான ப்ராப்ளம் அது மாதிரி இருந்ததுன்னா எல்லாமே டாலர்ஸில் தான் இருக்கும். ஒரு $1 $1.2 அது மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பண்ணும்போது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. அரௌண்ட் $0.7 $0.67 அதெல்லாம் ஒரு கொஷனுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் போக போக வந்து இன்னும் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு பெட்டர் கொஷின்ஸ் எல்லாம் வரும். அது வந்து ஒரு $1 $1.2 அது மாதிரிலாம் போகும். ஸோ $1ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு $73 $75 இருக்குது. ஸோ ஒரு கொஷின் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அந்த காசு வந்து வரும். இது வந்து ஸ்டார்டிங் பண்ணும்போது கொஞ்சம் டைம் கன்சூமிங் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. இது எப்படி ஃபுல்லாக எந்த டயத்தில் பிளான் பண்ணணும், அது எல்லாமே ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிடும். எப்படி இதெல்லாம் ப்ராப்பர் யூட்டிலைஸ் பண்ணணும் அது எல்லாமே சொல்கிறேன். நீங்கள் ஃபுல் வீடியோ ஸ்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பெனிஃபிட். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக நீங்கள் உங்களுக்கு அந்த டாபிக் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கொஷின் எழுத சொல்லுவாங்க. நீங்கள் அந்த 10 கொஷின் கரெக்டாக எழுதினாலும் அதுக்கு ஒரு $20 கொடுப்பாங்க. ஓகே, அது வந்து நீங்கள் சும்மா எழுதுறதில்ல, கரெக்டாக செலக்ட் ஆகிட்டீங்கன்னா $20 அதுக்கு ஜாயினிங்காக கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு 100 கொஷின் நீங்கள் முடிக்க உங்களுக்கு $20 போனஸாக கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு 120 கொஷின்ஸ்லேருந்து ஒரு 150 கொஷின்ஸ்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்க ஆன்சர் எழுதுவாங்களா அதெல்லாம் நீங்கள் ரிவ்யூ பண்ணலாம். ஸோ ரிவ்யூ பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்யூஷன் ஃபுல்லும் எழுத தேவையில்ல. ஆனால் நீங்கள் மற்றவங்க எழுதுறது கரெக்டாக அப்படின்னு பார்த்துட்டு பேசிக்கலாக ஒரு கொஷின் பேப்பர் ஆன்சர் ஷீட் கொடுத்து கரெக்ட் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கரெக்டாக தான் டிக்குன்னு போட்டுக்கிட்டு போகணும், அது மாதிரி தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஃபஸ்ட் வந்து ஆன்சர் எழுதுறது கொஞ்சம் டைம் கன்சூமிங். ஆனால் இந்த ரிவ்யூ அந்த லெவலுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு கொஷின் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு அரௌண்ட் $0.5 அது மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ ஈஸியாக உங்களுக்கு பண்ணிக்கிட்டே போகலாம். ஃபுல் டைம் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் 1 lakh வரையும் நீங்கள் சம்பாதிக்கலாம் ஈஸியாக. 1 lakh லிமிட் இல்லை, ஆனால் 1 lakh சம்பாதிக்கலாம். ஃபுல் டைம்னா ஒரு நாளைக்கு நீங்கள் கம்பெனியில் ஏதாச்சும் வேலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வேலை பார்ப்பீங்களா, அது மாதிரி வேலை பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 1 lakh வரையும் சம்பாதிக்கலாம். 1 lakh வச்சு நீங்கள் தாராளமாக ஒரு செமஸ்டர் ஃபீஸே கட்டி முடிச்சிடலாம். இது வந்து ஃபிக்ஸ்டு டைம் இல்லை, ஒரு நாளைக்கு இவ்வளோ மணி நேரம் வேலை பார்க்கணும், இந்த டயத்துலேருந்து இந்த டைம் வேலை பார்க்கணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் உங்களுக்கு எப்போ பிடிக்குதோ நீங்கள் பண்ணலாம். சப்போஸ் டெஸ்ட் வருதுன்னா நீங்கள் இதை ஃபுல்லுமே அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு டெஸ்ட் முடிச்சுட்டு திருப்பி இன்னொரு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம். என்னென்னு தேவைன்னா ஒரு நல்ல கம்ப்யூட்டர்னு சொல்ல மாட்டேன், ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் போதும், அப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன், அவ்வளோதான் தேவை, வேறு எதுவுமே தேவையில்லை. இதோட லிங்க் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும், அந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த டேரெக்டாக உங்களுக்கு சைட் ஓப்பன் ஆயிரும். பேமெண்ட் வந்து பேயோனியர்னு சொல்லிட்டு ஒரு பேமெண்ட் இதுலேருந்து பண்ணுவாங்க. உங்ககிட்ட டேக்ஸ் இன்ஃபர்மேஷன், அதாவது இன்கம் பேன் கார்டு இல்லைன்னா இல்லை உங்கள் பேரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னா உங்கள் பேரண்ட்ஸோட பேங்க் அக்கௌண்ட் இல்லை அண்ணனோட இல்லை அக்காவோட பேங்க் அக்கௌண்ட்டும் பேன் கார்டும் கொடுத்து நீங்கள் அதில் கூட உங்களோட பேமெண்ட்டை வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பெஸ்ட்டு ஆப்ஷன், இது நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செக்குன்னு சொல்லிட்டு, இது வந்து போன இதில் சொன்னல அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் எழுதணும். சொல்யூஷன்ஸ் வந்து இது வந்து பியூராக மேக்ஸ் மட்டும் இருக்காது, நிறைய டாபிக்ஸில் இருந்து இருக்கும். டிஃபிகல்ட்டி வந்து ஃபோட்டோமேத்தோட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து உங்கள் பேரில்
அதாவது நீங்கள் உங்கள் பேர் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா உங்கள் பேரில் பேங்க் அக்கௌண்ட்டும் உங்கள் பேரில் பேன் கார்டு இருந்தால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும், இல்லாட்டினா உங்களால் பண்ண முடியாது. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும். அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆன்சர் ரைட்டிங் அந்த எலிஜிபிலிட்டியே வரும். ஒர்க்கிங் டைம் இதுலேயும் ஃப்ளெக்சிபிள் தான். உங்களுக்கு எப்போ வேணுமோ பண்ணலாம், இவ்வளோ வேலை முடிக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எப்போ வேணுமோ பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து ஒரு கொஷின் சால்வ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு கொஷினுக்கும் கொஞ்சம் காசு அது மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து ஃப்ரீலான்சிங் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு வேலை பார்த்து கொடுக்குற மாதிரி, ரிமோட்டாக எந்த கம்பெனிக்கும் வேலை பார்க்காத மாதிரி மற்றவங்களுக்கு டைரெக்டாக வேலை பார்த்து கொடுக்குற மாதிரி. இது வந்து சிம்பிள் டாஸ்க்லேருந்து ஒரு லோகோ மேக்கிங்காக இருக்கட்டும், இல்லை வீடியோஸ் எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கண்டென்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய இது இருக்குது. மெயின் சைட்ஸ் வந்து ஃபைவர் அப்புறம் ஃப்ரீலான்சர்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து ஹோம்லேருந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை ஏதாச்சும் வீடியோஸ் வந்து அவங்க யூடியூப்பில் போடுறாங்கன்னா அவங்களுக்கு எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேறு எங்கேயாச்சும் உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் தேவைன்னா அதுக்கு வந்து நிறைய இது கேட்பாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து லோகோ டிசைனிங்க்கு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆர்ட்ஸு லோகோலலாம் உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறது இந்த ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா லோகோ க்ரியேஷன் அதெல்லாம் நீங்கள் போகலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் என்ன பார்க்கணுன்னா டைம் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் யார்கிட்டயாச்சும் இருந்து இந்த வேலை நான் உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்போக்குள்ளே முடிச்சு கொடுப்பேன்னு கேட்பாங்கல்ல, அதே தான். ஸோ உங்களுக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் 2 நாளுக்குள்ளே பண்ணி ஆகணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த காசு வரும். அப்புறம் இனிஷியலாக உங்களுக்கு வந்து யாருக்கிட்டயாச்சும் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு யாருக்கிட்டயாச்சும் இருந்து ப்ராஜெக்ட்ஸ் வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா உங்களை பற்றி அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. போக போக உங்களை நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எடுக்க உங்களோட ரெப்புடேஷன் கூடும். அப்புறம் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, சரி இந்த ஆள் வந்து எனக்கு இப்படி நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்னும் உங்களுக்கு கொடுக்க உங்களுக்கு ஈஸியாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும், உங்களுக்கு இன்னமும் சம்பாதிக்கலாம். இல்லை மெயின் என்னென்னா நீங்கள் வேறு எங்கேயாச்சும் இன்டர்நெட்லேருந்து காப்பி பண்ணி உங்களோட ஒர்க்கெல்லாம் கொடுக்க முடியாது. எல்லாமே உங்களோட ஓன் ஒர்க்காக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இதில் உங்களுக்கு சர்வை பண்ண முடியும். ஸோ இதுக்கு தேவையான வீடியோ எடிட்டிங் அது மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர்லாம் தேவை, நீங்களாக தான் யூஸ் பண்ணணும். லோகோஸ்க்கு அது என்னென்ன க்ரியேட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களோட ஓன் ரிக்குவயர்மெண்ட்ஸு ஸ்கில்ஸு தேவையான எல்லாமே நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து இது கண்டென்ட் ரைட்டிங் அது மாதிரி மட்டும் இல்லை, உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை ஈவெண்ட் கவரேஜ், சப்போஸ் ஒரு இடத்துல போய் நீங்கள் டேரெக்டாக ஈவெண்ட் கவரேஜ் பண்ணி கொடுக்குறீங்க அது மாதிரி இருந்ததுன்னா அது நீங்கள் பண்ணலாம். இல்லை நீங்கள் அந்த ட்ராமாட்டிக்ஸ் அது மாதிரி இருந்ததுன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கு ஏதாச்சும் ஒரு பார்ட் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு நீங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இல்லை ஸ்லோகன்ஸு இல்லை பெயிண்டிங் அது மாதிரிலாம் நீங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட பெயிண்ட் ஒர்க் வந்து இதில் கூட செல் பண்ணுறதுக்கு அது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. மியூசிக் ப்ரொடக்ஷன், சிங்கிங், அப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு அது மாதிரி ஏகச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எதில் உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்கோ அதிலெல்லாம் நீங்கள் செக் பண்ணலாம். இதுக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷாலான்னு சொல்லிட்டு இது வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் பெய்டு இன்டர்ன்ஷிப் வந்து நிறைய ஃபீல்ட்ஸில் கொடுப்பாங்க. அது டெக்னிக்கலாக இருக்கலாம், இல்லாட்டினா மார்க்கெட்டிங்காக கூட இருக்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து யூஸ்வலாக எப்படி இருக்குன்னா, நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நார்மலாக ஒரு ஏதாச்சும் ஒரு ஜாப் அப்ளை பண்ணாலும் எப்படி பண்ணுவீங்க, ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க, இன்டர்வியூவில் வச்சு நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா அதுக்கப்புறம் கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பீங்க, அது வச்சு அப்புறம் கேட்பாங்க ஏன் நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணணும், நீங்கள் ஏன் பெஸ்ட் ஃபிட்டாக இருப்பீங்க, அது மாதிரிலாம் கேட்டுட்டு அடுத்து இன்டர்வியூ டெக்னிக்கல் இன்டர்வியூவாக இருக்கலாம், இல்லை ஹெச்ஆர் இன்டர்வியூவாக இருக்கலாம், அதெல்லாம் முடிச்சு ஒட்டி உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆனால் கம்பெனியில் கொடுத்து உங்களுக்கு ஒரு மாதம் இவ்வளோ சம்பளம், இல்லாட்டினா சிலருக்கு வந்து லம்ப் சம்பாக கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு முடிச்சு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இவ்வளோ தர்றேன், அது மாதிரி. இது வந்து டெக்னிக்கல் இன்டர்ன்ஷிப் தவிர மற்ற மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப்ஸும் நிறையா இருக்குது. மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப்ஸ்னால் பார்த்தீங்கன்னா நிறைய என்ஜிஓஸ் இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் கம்பெனிஸ் வந்து இல்லை ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் வருது அதுக்கு வந்து கேம்பஸ் அம்பாசிடராக இருக்கட்டும், அது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும்ல, அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க. அதிலெல்லாம் வந்து டைரெக்டாக உங்களுக்கு பே பண்ணாமல் நீங்கள் இத்தனை பேர் எங்களுக்கு இந்த ஈவெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு ஆள் ரெஜிஸ்டர் பண்ணால் 100 வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து உங்களுக்கு ஒரு கமிஷன் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ நிறைய பேர் கூட்டிகிட்டு வரீங்களோ கம்பெனிக்கு, இல்லை அந்த ஈவெண்ட்டுக்கு எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிறீங்களோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு கமிஷன் கட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். டெக்னிக்கல் இன்டர்ன்ஷிப் வந்து உங்களுக்கு உண்மையிலே
கெரியருக்கா இருக்கட்டும், உங்களோட ஸ்கில்ஸா இருக்கட்டும், உங்களோட ரெஸ்யூமே போட்டு அந்த இதில் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஆனால் ஸ்டார்டிங்லேயே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் இன்புட் உங்கள் சைட்லேருந்து இன்புட் போட்டு அதுக்கு தேவையான ரிக்வயர்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ண விட்டு தான் ஒரு டெக்னிக்கல் இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் ஒரு ரோபோட்டிக்ஸில் எனக்கு ஒரு இடத்துல இன்டர்ன்ஷிப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிவிட்டு அதில் ஏதாச்சும் ஒரு சின்னதாக ப்ராஜெக்ட் மாதிரி நீங்களாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிவிட்டு அதை ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம் கிட்ஹப்போ எங்கேயாச்சும் நீங்கள் போட்டுட்டு அதை வச்சு இங்கே பாருங்கள், நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்குது, ஸோ நான் இந்த டெக்னிக்கல் இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறேன், நான் இந்த இன்டர்ன்ஷிப்பில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அது மாதிரி நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த டெக்னிக்கல் இன்டர்ன்ஷிப்லாம் கிடைக்கும். ஆனால் இந்த மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியராக கிடைக்கும். ஏன்னா இந்த மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து கொஞ்சம் லார்ஜ் அமௌண்ட்டில் எடுப்பாங்க. ஏதாச்சும் ஒரு என்ஜிஓ எடுக்கிறாங்க, இல்லை கேம்பஸ் அம்பாசிடர் ப்ரோக்ராம் ஏதாச்சும் இருக்குன்னா உங்களுக்கு லார்ஜ் அமௌண்ட்டில் எடுப்பாங்க. 1000 கணக்கில் இல்லை 5000 அது மாதிரி எடுப்பாங்க. இந்த டெக்னிக்கல் இன்டர்ன்ஷிப்லாம் ஒரு 2 பேர் 3 பேர் மேக்ஸிமம் போனால் 10 பேர் அவ்வளோதான் எடுப்பாங்க. இந்த டெக்னிக்கல் இன்டர்ன்ஷிப் தவிர மற்ற டெக்னிக்கல்லையே ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெப்சைட் க்ரியேஷன், ஆப் க்ரியேஷன் அது மாதிரி வரும்ல, அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் நீங்கள் ஏதாச்சும் உங்களோட டிபார்ட்மெண்ட் வந்து மெக்கானிக்கலோ அது மாதிரி அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு உங்களோட கோர் பிரான்ச்சில் இன்டர்ன்ஷிப் வராமல் இது வந்து கொஞ்சம் சைடில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கில்ஸ் வந்து யார் வேணாலும் டெவலப் பண்ணிக்கலாம். இது வந்து கம்ப்யூட்டருக்கு தான். கம்ப்யூட்டரில் ஆக்சுவலாக இந்த வெப் கிரியேஷன் அதெல்லாம் வந்து ப்ராப்பராக உட்காந்து சொல்லியெல்லாம் தர மாட்டாங்க. அவங்க வந்து மற்றவங்களா நம்மளாம் டெவலப் பண்ணுற ஸ்கில்ஸ் தான் இது வந்து டெவலப் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு நீங்களாக உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் வெப்சைட்டு அது மாதிரி எங்கேயாச்சும் கூகுள் சைட்ஸில் ஏதாச்சும் ஹோஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நான் இந்த வெப்சைட் நானாக க்ரியேட் பண்ணி எனக்கு இந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு தேவையான இல்லை உங்களோட பர்சனல் யூஸுக்கு தேவையான வெப்சைட் வந்து நான் க்ரியேட் பண்ணித்தரேன், எனக்கு நான் ஒரு மாதத்தில் க்ரியேட் பண்ணித்தரேன், இல்லைன்னா 2 monthஸில் க்ரியேட் பண்ணித்தரேன், அது உங்களோட டைம், நீங்கள் அவங்க கூட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இந்த வெப்சைட் டெலிவர் பண்ணேன்னா எனக்கு இந்த அமௌண்ட்டு கொடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பேருக்கு வெப்சைட் மட்டும் இல்லை, ஆப் க்ரியேஷன், iOS ஆப், ஆண்ட்ராய்டு ஆப், இந்த மாதிரி ஆப் க்ரியேஷன்லாம் வரும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரொம்ப கொஞ்சம் டிமாண்டில் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக போய் ஒரு கம்பெனியில் அப்ரோச் பண்ணி அதெல்லாம் பண்ணுறதோட இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் இந்த மாதிரி போகிறவங்களுக்கு ஈஸி. ஸோ இன்டர்ன்ஷாலாவில் வந்து உங்களுக்கு இதுவும் கிடைக்கும். இந்த வெப்சைட் க்ரியேஷன் அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லல, அந்த ஃபைவர், ஃப்ரீலான்சர் அந்த இதுலேயும் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. இது எப்படி பயன்படுத்துங்க? ஏன்னா நீங்கள் தப்பாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்டடீஸும் அஃபெக்ட் பண்ணலாம், இதுலேயும் ஒழுங்காக பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணணும்? ஃபோட்டோமேத் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலேஜ் போயிட்டு வந்து நைட் வந்து சும்மா இருக்கீங்க, அதுக்கு பதில் ஏதாச்சும் ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு பதில் ஒரு தினமும் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி எக்ஸ்பென்ஸ்க்கு உங்களுக்கு வந்துடும். டியூரிங் வீக்கெண்ட்ஸில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு மற்ற எல்லாம் ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு இன்னும் அந்த அடிஷ்னல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். செமிஸ்டர் பிரேக்கில் ஃபுல் டைம் இது உட்காந்து நீங்கள் பண்ணலாம். செமிஸ்டர் பிரேக் வந்து யூஸ்வலி டிசம்பர் வரும். அதுக்கப்புறம் சம்மர்ஸ் பிரேக் வந்து ஒரு 3 மாதம் அது மாதிரி வரும்னா நீங்கள் ஃபுல் டைம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக அந்த ஃபுல் செமிஸ்டர் ஃபீஸே நீங்கள் ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏர்ன் பண்ணிவிட்டு ஃபீஸை கட்டிட்டு அதுக்கப்புறம் டியூரிங் காலேஜில் உங்களுக்கு தினமும் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டெய்லி எக்ஸ்பென்ஸும் கவர் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க. செக்குக்கும் இதே தான். ஆனால் இந்த ரெண்டுமே அப்ளை பண்ணாதீங்க. செக்கு இல்லாட்டா ஃபோட்டோமேத் ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க. ஏன்னா ஒரு இடத்துல பண்ணால் உங்களோட ரெப்புடேஷன் அந்த இடத்துல கூடும். 2 இடத்துலையும் ஒரே தான் பண்ண போகிறீங்க. எதுக்கு 2 இடத்துலையும் கொஞ்சம் ஒரே இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்கள் ரெப்புடேஷன் இன்னும் கூடும், உங்களுக்கு ஈஸியாக ஏர்ன் பண்ணவும் முடியும். ஸோ அது நீங்கள் ரெண்டையும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது பெட்டர் இருக்குன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சூஸ் பண்ணது வந்து ஃபோட்டோமேத். ஏன்னா அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்தது. அப்புறம் ரொம்ப ஒன்றும் ப்ரீ ரிக்வெஸ்ட்ஸ் எதுவும் தேவையில்லை, அதனால தான். ஃப்ரீலான்சிங் வந்து நீங்கள் வீக்கெண்ட்ஸில் ட்ரை பண்ணுங்கள். அதாவது வீக் டேஸில் வந்து நீங்கள் அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் நான் இந்த இது உங்களுக்கு பண்ணித்தரேன், இந்த இது பண்ணித்தரேன், அது மாதிரி ப்ராஜெக்ட்லாம் அப்ளை பண்ணுங்கள். டெட்லைன் வந்து வீக்கெண்ட் முடிச்சுட்டு அந்த வீக்கெண்ட், அதாவது சண்டே நைட்டோ இல்லை மண்டே மார்னிங்கோ அது மாதிரி சப்மிட் பண்ணுற மாதிரி அந்த டெட்லைன்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே வந்து உங்கள் இந்த ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்டில் உங்களுக்கு வேலை பார்க்குற மாதிரி வந்துக்கணும். சப்போஸ் ஒரு வீடியோ எடிட் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு ஃப்ரைடே
ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் மண்டே கொடுத்துடலாம், டெலிவரி பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வீக் டேஸில் காலேஜோடு சேர்த்து பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம், ஒர்க் லோடு வந்து கொஞ்சம் அதிகமாகும், ஸ்ட்ரெஸ் ஆயிடுவீங்க. அதனால தான் சொல்கிறேன். இன்டர்ன்ஷாலா அந்த இதில் அந்த மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப்ஸ் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரும்போது அது நீங்கள் நார்மல் செமஸ்டரில் எடுக்கலாம். அதாவது கேம்பஸ் அம்பாசிடர் ப்ரோக்ராம்ஸோ இல்லை வேறு ஏதாச்சும் என்ஜிஓலேருந்து ஏதாச்சும் ஒரு சோஷியல் சர்வீஸ் ப்ரோக்ராம்ஸோ அதெல்லாம் எடுக்கும்போது நீங்கள் நார்மலாக எடுத்துக்கலாம். டெக்னிக்கல் இன்டர்ன்ஷிப்ஸ் அது மாதிரி வரும்போது வந்து நீங்கள் செமஸ்டர் பிரேக்கில் எடுங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை பார்க்கணும், 8 மணி நேரம் வேலை பார்க்கணும், அது மாதிரிலாம் கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு செமஸ்டர் பிரேக்கில் எடுத்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப் வந்து ரொம்ப ஒன்றும் பெருசாக பண்ண தேவையில்லை. அவங்க ஏதாச்சும் கொடுப்பாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். அது நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு யாராச்சும் பிடிச்சிங்கன்னா அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, அதில் வந்து உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். ஸோ பேசிக்கலாக நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே அவங்க கொடுக்குற போஸ்டராக இருக்கட்டும், மெசேஜாக இருக்கட்டும், உங்களோட சோஷியல் அக்கௌண்ட்ஸு அப்புறம் வாட்ஸ்அப்பு அதெல்லாம் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு ஒன்றும் டைம் எடுக்காது. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களோட ஃபுல் காலேஜ் 4 இயர்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்களாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஃபுல் இண்டிபெண்டன்ட், பாக்கெட் மணிலேருந்து உங்களோட தினசரி செலவுலேருந்து செமஸ்டர் ஃபீஸ்லேருந்து எல்லாமே நீங்களாக பிளான் பண்ணிக்கலாம். வேறு எதுலையும் லோனும் எடுக்க தேவையில்ல, பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தோ இல்லை அவங்க மேலேயும் அவங்கக்கிட்ட இருந்து அவங்க பே பண்ணுற மாதிரியும் வராது. உங்கள் மேலே நீங்கள் இன்னும் இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி வீடியோஸ் வேணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் குவரி சஜஷன்ஸ் இது சம்மந்தமாக இருந்ததுன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேளுங்க. உங்கள் ஐஐடிஎன் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே டியூன், see you soon.